கிட்டத்தட்ட 400 மில்லியன் வருடங்கள் தேவைப்பட்டது இப்போ இருக்கிற நம்ம கை நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணாமல் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி பாருங்களேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஒரு வேளை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தீங்கன்னா மாற்றி ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை டிரைவிங் பண்ணும்போதோ கொஞ்சம் ரிஸ்க்கான டாஸ்க்லலாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஃப்ரீயாக வீட்டில் இருக்கும்போது சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் எத்தனை பொருளை உடைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 90% எல்லாருமே ரைட் ஹேண்ட் தான். மீதி இருக்கிற 10%ல் 9% பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டராக இருக்காங்க. மீதி இருக்கிற 1% ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். இவங்களால் அவங்களுடைய 2 கைகளையுமே பயன்படுத்த முடியும். கிட்டத்தட்ட சச்சின் டெண்டுல்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதுவார், பட் பேட்டிங் பவுலிங் எல்லாமே ரைட் ஹேண்டில் பண்ணுவார். ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் பண்ணுவாங்க, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் ரைட் ஹேண்டில் மட்டும் பண்ணுவாங்க. சில பேர் அதே சேம் ஆக்டிவிட்டியை லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பண்ணுவாங்க, ரைட் ஹேண்ட்லேயும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக மிக்ஸ் பண்ண காம்பினேஷன் தான் மீதி இருக்கிற இந்த 1% பாப்புலேஷன். ஏன் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியல? இதுக்கும் நம்ம மூளைக்கு என்ன சம்மந்தம்? அனாட்டமிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 கையும் நல்லா தான் இருக்குது, மூளையும் நல்லா தான் இருக்குது. பட் அதிகப்படியான மக்கள் ஏன் வலது கை பழக்கம் உடையவர்களாகவே இருக்காங்க? இதற்கு என்ன காரணம்? இடது கை பழக்கம் வர்றதுக்கு எதனால் அவங்களுக்கு இந்த இடது கை பழக்கம் வருது? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நம்மளுடைய 2 கைகளுமே எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு கேப்பபிள் தான். பட் இதில் எந்த கை டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது நம்மளுடைய மூளை தான். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வலது பக்கம் உடலை மேனேஜ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது இடது பக்கம் இருக்கிற மூளை. இடது பக்கம் உடலை கண்ட்ரோல் பண்ணுறது வலது பக்கம் இருக்கிற மூளை தான். நம்ம ஒட்டுமொத்த உடம்பே கிட்டத்தட்ட சிமெட்ரிக்கலாக இருக்குன்னு சொல்லலாம், சில உறுப்புகளை தவிர. கிட்டத்தட்ட மூளையும் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு பாதி லெஃப்ட் சைட்லேயும் ஒரு பாதி ரைட் சைட்லேயும் இருக்குது இல்லையா? பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கே தவிர இதனுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறது கிடையாது. பால் ப்ரோக்கா அப்படிங்கிறவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. நம்ம பேசணும் இல்லையா, அந்த லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது மூளையில் ஏதாவது ஒரு பக்கத்தில் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒன்று இடது பக்கமாக இருக்கலாம், இல்லை வலது பக்கமாக இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு சைடில் தான் அந்த லாங்குவேஜுக்கு உண்டான ஏரியா உங்கள் பிரெயினில் இருக்குது. இந்த பகுதியை தான் ப்ரோக்காஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங்குவேஜஸ்க்கு உண்டான மூளை பகுதி அப்படிங்கிறது வலது கை பழக்கம் உடையவர்களுக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலும் லெஃப்ட் சைடு இருக்கிற பிரெயினில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 99% அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த லாங்குவேஜுக்கு உண்டான ப்ராசஸ் நடக்குது. அப்போது இடது கை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் 70% ஆஃப் பீப்புளுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஒன்லி 19% ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் இடது கை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வலது பக்கம் இருக்கிற மூளை இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுது. இடது கை பழக்கம் இருக்கிற 20% மக்களுக்கு இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுடைய 2 மூளையுமே சேர்ந்து ப்ராசஸ் பண்ணுது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்மளுடைய மூளை இந்த லாங்குவேஜை ப்ராசஸ் பண்றதும் நமக்கு இடது கையா அல்லது வலது கை பழக்கம் இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான். பட் இது எல்லாமே ஏன் நடக்குது? எந்த விஷயங்கள் ஒரு மனிதர் வலது கை பழக்கம் உடையவரா இல்லது இடது கை பழக்கம் உடையவரா அப்படிங்கறத தீர்மானிக்குது? இதுக்கும் ஜீன்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எஸ், நம்மளுடைய ஜீனை பொறுத்து இந்த விஷயங்கள் மாறுபடுறது உண்மைதான். பட் அதை பொறுத்து மட்டுமே கிடையாது. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் 2 பேருமே, அதாவது அப்பா அம்மா 2 பேருக்குமே வலது கை பழக்கம் உடையவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தை 91% ரைட் ஹேண்டாக தான் இருப்பாங்க. மீதி இருக்கிற 9% லெஃப்ட் ஹேண்டாக பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுவே இவங்களில் யாராவது ஒருத்தவங்க, அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருத்தவங்க இடது கை பழக்கம் உடையவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையில 119 பேருக்கு அவங்களுக்கு இடது கை பழக்கம் உடையவராக இருப்பாங்க. இதுவே அப்பா அம்மா 2 பேருக்கும் இடது கை பழக்கம் உடையவராக இருக்காங்களான்னு வச்சுக்கோங்களேன், 126 குழந்தை இடது கை பழக்கம் உடையவராக தான் அவங்களுக்கு பிறக்கும். ஓகே, இந்த ஆதி காலத்தில் இந்த குகைகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்ல, ஸோ இந்த ஹியூமனாக எவால்வ் ஆகும் போது நம்ம முதல்ல இந்த கற்கருவிகள்லாம் பயன்படுத்தும் போது அப்பவும் நம்ம ரைட் ஹேண்ட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த குகைகளில் இருந்த ஓவியங்களை வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது அதுலேயும் நம்ம ரைட் ஹேண்ட்ஸை தான் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லை, இருக்கிற மொழிகளில் பெரும்பாலான மொழிகள் ரைட் அப்படின்னாலே அது சரி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, அதுக்கும் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் இந்த சிம்பான்சிஸும் கிட்டத்தட்ட ஒரே குடும்பம்னு சொல்லலாம். எல்லாருமே ஒரே மரத்துல இருந்து வந்த கிளைகள் தான். இதுங்களும் ஏதாவது ஒரு பொருளை தூக்கி எறியறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரைட் ஹேண்ட்ஸை தான் பயன்படுத்துது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ரைட் ஹேண்டாக இருப்பீங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டாக இருப்பீங்க அப்படிங்கிறத எந்த விஷயம் தீர்மானிக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் இன்னும் கண்டுபிடிக்கல.
இந்த லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வர்றதுக்கு உண்டான காரணத்தை நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் இந்த விஷயம் அண்டர் ரிசர்ச்ல தான் இருக்கு. இதை பத்தி பல ஆய்வுகளை நம்ம மேற்கொண்டுகிட்டு தான் இருக்கோம், இந்த இடது கை பழக்கம் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படிங்கிறது. பட் இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இந்த நேச்சரோட டிசைன்ல எதுக்குமே காரணம் இல்லாம இருக்காது. உதாரணத்துக்கு இந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் மோதல் ஏற்பட்டு அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 பேருமே சண்டைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருமே ரைட் ஹேண்டாக இருந்தால் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு 2 இனமும் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லையா? இதுவே அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் மட்டும் இல்லை ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் கை பழக்கம் உடையவராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பலம் அதிகம். ஏன்னா அவங்க ஈஸியாக ரைட் ஹேண்ட் பீப்புளை ஜெயிச்சிட முடியும். இந்த விஷயத்தை நம்ம கண்கூட இப்போ இந்த பேஸ்பால் விளையாட்டில் பார்க்கலாம். இந்த பேஸ்பால் விளையாட்டில் இடது கை பழக்கம் இருக்கிறவங்களால ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். ஸோ அதனால் இடது கை பழக்கம் இருக்கிறவங்களா உங்கள் டீமில் ஆட் பண்ணி இப்போ ஒரு டீம் இருக்குன்னா 50% அதில் இடது கை பழக்கம் இருக்கிறவங்களா இருக்காங்க. இப்போ நம்ம அந்த காலத்தில் இருந்த மாதிரி கைகளால் சண்டை போடுறது எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஸோ அதனால் இந்த விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமலே போகலாம். இன்னும் ஒரு 2000-3000 வருடங்களுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு பழக்கமே நமக்கு இல்லாமல் போகலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் பற்றின ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக்ஸில் இருந்தும் கமெண்ட்ஸில் இருந்தும் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் கமெண்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.